அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் நம்ம யவுஜூஜ் மாஜூஜோட இதை பற்றி பார்த்தோம். இப்போ அதை தொடர்ச்சியை பார்க்கலாம். யவுஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில் பைத்துல் முகத்திஸில் உள்ள மலையில் ஏன் நின்று அவங்க கூட்டத்தாரங்க சொல்லுவாங்களாம், வாங்க நம்ம பூமியில் உள்ளவங்க எல்லாரையும் கொண்டுடலாம், அது இல்லாமல் வானத்தில் உள்ளவங்களையும் நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு தன்னோட அம்புகளை வானத்தை நோக்கி வீசுவாங்களாம். வீச போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்பு நிழல்ல ரத்தத்தை தேய்ச்சி அனுப்புவான்னு சொல்லிட்டு முகமது அலி ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களில் ஒருவர் என்றால் யவுஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் ஆயிரக்கணக்கில் நரகவாசிகளின் எண்ணிக்கையில் இருப்பாங்களாம். நம்மள ஒருவருக்கு நரகவாசி உள்ள ஒரு ஆளுக்கு ஆயிரக்கணக்கில் அவங்களோட எண்ணிக்கை ஈக்குவலாக இருக்குமா, அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்களாம். அப்புறம் யவுஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அழிக்கப்பட்ட பின் முஸ்லீம்கள் எல்லாரும் ஹஜ் உம்ரா செல்வாங்களாம். அதுக்கப்புறம் யுகமொழி அந்த நேரத்தில் யவுஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அழிக்கப்பட்ட பிறகு ஹஜ் உம்ராவும் முஸ்லீம்கள் தான் செய்வாங்களாம். அது எப்படின்னா, யாருமே ஹஜ் செய்யாதவங்க இல்லாத அளவுக்கு அந்த நிலவு வந்த பிறகு தான் யூக முடிவு நேரம் ஏற்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.